ஹலோ, நான் 3 எடுத்துக்கலாமா? எடுத்துக்கோடா. அப்போ 4 எடுத்துக்குவா. எல்லாத்தையும் வேணா எடுத்துக்கோடா. அப்போ 5 எடுத்துக்கலான்றீங்க. ஐயோ, ஏய், இந்த பறவை நமக்காக தான் சாப்பிட வாங்கிட்டு வந்துருக்காங்களா? நீ அப்படி மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாத. அப்படி தவறி வாய வச்சா நம்மள ரோட்ல எடுத்துட்டு போய் விட்டுருவான். பாஸ் தாங்க எடுத்துக்கோங்க. பாஸ் இன்னும் எடுத்துக்கோங்க சாப்பிடுங்க. இவன் வேற தொல்லை போட்டுறா. புதுக்கரில் போடு. ஐயோ, என்னை வித்துடுடி. நான் என்னடி இப்போ தப்பா கேட்டேன். ஏன்டி இப்படி பண்ற? என்ன கேட்டியா? நீ தானே சொன்னா எனக்கு குடிச்சா மட்டும்தான் உலகமே சுற்றுன. இல்லை குடிக்காமே இப்போ உலகத்தை சுத்த வச்சுட்டேன் பாத்தியா? இனிமே குடிப்பா. இனிமே தான் உனக்கு இருக்கு. உலகம் மட்டுமா சுத்தம்? இனிமே உனக்கு எல்லாமே சுத்து பாரு. அடிய சப்பமுக்கி நாய் நன்றி உள்ளதுன்னு சொல்றாங்கன்னு நஷ்ட வச்சுட்டே இருக்கு. ஏற்கனவே ஒருத்தவன் நக்கிதான் ஆத தள்ளி போய் கிடக்குறான். என்னையும் அதே போல ஆசாம விட மாட்டேன். டெய்லி வேலைக்கு போறோம், எதையோ யோசிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம். மறுபடியும் காலையில எழுந்து வேலைக்கு போறோம், எதையோ யோசிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம். இதுதாங்க நம்ம வாழ்க்கையில ரிப்பீட்டு. இதோட நம்ம அப்பிட்டு. இதுதாங்க நம்மளோட லைஃப் சர்க்கிளே. இதை தெரிஞ்சுக்கிட்டு வாழுங்க. நைட்டு குடிச்சது இன்னும் தெரியல பாரு. அப்பன்னா இவன் எவ்வளோ போதை தரனா இருப்பான் பாரு. இவங்க அம்மாவும் கருப்பு, இவங்க அப்பனும் கருப்பு. ஆனா இவன் மட்டும் வெள்ளையா இருக்கான். அந்த பஞ்சாயத்தை நமக்கு எதுக்கு நம்ம வேலையை பார்ப்போம்? இதே மாதிரியே குடிச்சிட்டு ரோடா விழுந்து கிடந்தா இவன் வாழ்க்கை என்ன வருது? என்னவா ஆனது போதும், நமக்கு என்ன வந்துச்சு? வாடா கருப்பு வா, ரொம்ப பசிக்குது. ஓ, வாழைப்பழம் தெரியா? குடு. ஏய், ஒழுங்கா தரானா பாரு. கீழே போட்டு தரான் பாரு. மண்ணை ஒட்டிக்காரு. இதை எப்படி திங்க முடியும்? ஒரு வாழைப்பழம் கொடுக்க துப்புல கருப்பு சட்டை போட்டுட்டு வந்துட்டான். தொப்பியும் ஆளும்.